இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட நாகையை சேர்ந்த 31 மீனவர்கள் தாயகம் திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நாகையை சேர்ந்த 31 மீனவர்கள் தற்போது விடுதலை செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டும் இந்திய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் இலங்கையில் சிக்கி தவித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தாங்கள் தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வீடியோ வெளியிட்டு மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட நாகையை சேர்ந்த 31 மீனவர்கள் தாயகம் திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நாகையை சேர்ந்த 31 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டும் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டும் இந்திய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் இலங்கையில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதாக வீடியோ வெளியிட்டுள்ளனர். தாங்கள் தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வீடியோ வெளியிட்டு மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்து மீனவர்கள் பேசி அனுப்பிய வீடியோவை தற்போது பார்க்கலாம். பாருங்க, உட்கார முடியாது, தூங்க முடியல, சாப்பிடுறது சாப்பாடு கிடையாது. எம்எஸ்சி வர சொன்னாக்கா எம்எஸ்சி போன் எடுக்க மாட்டேன் இங்க உள்ள ஆபீசர் சொல்றாங்க. எத்தனை வாட்டியும் போன் பண்ணி கேட்டோம், நாங்களும் போய் கேட்டோம், போனோம். ஆனா அங்க உள்ள ஆபீசர் சொல்றாரு எம்எஸ்சி போன் எடுக்க மாட்டேன் இதே பதில் தான் வருது. இன்னைக்கு நம்பர் கிடைச்சி நாங்க போன் பண்ணி கேட்டா எங்களுக்கு இந்த பதில் சொல்றாங்க. இப்படியேதான் நாங்க கிடக்கிறோம். இன்னும் எத்தனை நாள் ஆகணும் எங்களுக்கு கன்ஃபார்ம் தர முடியல. நாங்க இவ்வளவு நாள் பொறுத்து இருந்தோம்னா சரி 10 நாள் எடுத்துருவாங்க 8 நாள் எடுத்துருவாங்கன்னா பொறுத்து இருந்தோம். கிட்டத்தட்ட ரிலீஸ் யாழ்ப்பாண சிறையில இருந்ததை விட இங்க குடுக்குறாங்க. எங்களுக்கு அதிகமான நாள் கொடுக்குறாங்க. நாங்க வரும்போது காரைக்கால்காரங்க 9 நாள்ல போனாங்க, ராமேஸ்வரத்துக்காரங்க 11 நாள்ல போனாங்க. எங்களுக்கு மட்டும் 18, 19 நாள் ஆச்சு. இன்னும் வேலையே நடக்கலன்னு சொன்னாங்க. என்ன இது யாரு கேட்கறது? நாங்க இங்க இருந்து யார்கிட்ட சொல்றது? எங்களுக்குள்ளதான் நாங்க பேசுறோம். எங்களுக்குள்ள சண்டை வந்துடும் போட்டு பேசி இங்க போய் கேட்டாலே வெளியில எல்லாம் அலோடு கிடையாது. 2 பேரும் அது சின்ன பயிரோலதான் அனுப்புறாங்க. அந்த இங்க யாரும் இங்க உள்ள ஆபீஸ்காரங்களை பாக்குறதுக்கு அவங்க இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் வீடியோல சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இங்க சாப்பாடு ஒரு காலையில ஒரு கொஞ்சம் டீ, ஒரு பிரெட், மதியானம் சின்ன பிள்ளை கொடுக்குற மாதிரி சாப்பாடு. இதெல்லாம் எனக்கெல்லாம் 10 பத்தாது. நைட்ல 3 பரோட்டா, இந்த சைஸ்ல பரோட்டா 10 பத்தாது. தூங்க இடம் கிடையாது. பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நியூஸ் போட்டு ஹெல்ப் பண்ணுங்க. வெளியில எடுக்கிற குடும்பப்படுத்துறாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்க. குடும்பம்லாம் அங்க கஷ்டப்படுது.